வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். ஜூலை 27ஆம் நாள் தமிழகத்திற்கு வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கங்கை கொண்ட சோழபுரம் ஆடி திருவாதிரை விழாவில் பங்கேற்பு. தமிழில் அர்ச்சனை என்னும் புரட்சியை முன்னெடுத்தவர் குன்றங்குடி அடிகளார் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம். குன்றங்குடி கிராம திட்டம் கொண்டு வந்த பொதுவுடைமை சிந்தனையாளர் என பாராட்டு. மாவீரன் அழகுமுத்துக்கோன் பிறந்த நாளில் அவருக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் புகழஞ்சலி. ஆங்கிலேய அடிமைத்தனத்திற்கு எதிராக விடுதலை தீயை முதலாக பற்ற வைத்த மாவீரன். காசாவில் அமெரிக்கா உதவியுடன் செயல்படும் மருத்துவமனை மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல். உணவுப் பொருட்கள் வாங்க வரிசையில் நின்ற சிறார்கள் உட்பட 66 பேர் கொல்லப்பட்டதாக அதிர்ச்சி தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் ஆடி திருவாதிரை திருவிழாவில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி ஜூலை 27ஆம் நாள் தமிழகத்திற்கு வருகிறார். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்களே உள்ள நிலையில் அரசியல் களம் இப்போதே பரபரப்பாகி வருகிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டின் அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஜூலை 27, 28 ஆகிய நாட்களில் பிரதமர் நரேந்திர மோடி சுற்றுப்பயணம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறும் திருவாதிரை திருவிழாவில் பங்கேற்கிறார். இதற்காக பிரதமரின் காவல் அதிகாரிகள், இந்திய தொல்லியல் துறை அதிகாரிகள், இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள், தமிழக காவல் அதிகாரிகள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பிரதமர் மோடியின் தமிழக வருகை அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழில் அர்ச்சனை என்னும் புரட்சியை முன்னெடுத்தவர் குன்றங்குடி அடிகளார் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குன்றங்குடி அடிகளாரின் 100ஆண்டு நிறைவு இன்று என்றும் சோவியத் யூனியன் பயணத்தில் உந்துதலால் குன்றங்குடி கிராம திட்டம் கொண்டு வந்த பொது உடைமை சிந்தனையாளர் அவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பகட்டு சம்பிரதாயங்களை தவிர்த்த மனிதநேயம் போற்றிய சமத்துவ சிந்தனையாளர் என்றும் இந்தி எதிர்ப்பு போரில் பங்கெடுத்த தமிழ் உணர்வாளர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற மேலவை உறுப்பினராகி அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக பேசிய பெருந்தகையாளர் என்றும் தெரிவித்துள்ளார். அவரது வழியில் தவ திரு குன்றங்குடி பொன்மல அடிகளாரின் தொண்டு தொடரட்டும் என்றும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மாவீரன் அழகுமுத்துக்கோன் பிறந்த நாளில் அவருக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியாவின் முதல் விடுதலை போராட்டம் தொடங்கிய 1857ஆம் ஆண்டிற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆங்கிலேயர்களை எதிர்த்து சண்டையிட்டு ஆங்கிலேய படைகளை விரட்டியடித்த மாவீரன் தான் அழகுமுத்துக்கோன் என குறிப்பிட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தின் கட்டாலங்குளத்தில் பிறந்த அழகுமுத்துக்கோன் தனது 22வது வயதிலேயே கட்டாலங்குள சீமையின் மன்னரானதையும் குறிப்பிட்டுள்ளார். நம் நாட்டுக்கு வந்த ஆங்கிலேயர்கள் நம்மிடமே வரி வசூலித்ததை மாவீரன் அழகுமுத்துக்கோன் விரும்பவில்லை என்றும், இதனால் திருநெல்வேலி பகுதியை ஆண்ட குறுநில மன்னர்களுடன் இணைந்து ஆங்கிலேயர்களுக்கு வரி செலுத்த முடியாது என்றும் கடிதம் அனுப்பியுள்ளதையும் குறிப்பிட்டுள்ளார். ஆங்கிலேய அடிமைத்தனத்திற்கு எதிராக விடுதலை தீயை முதலாக பற்ற வைத்த மாவீரன் அழகுமுத்துக்கோன் நினைவை போற்றுவோம் என்று நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் உணவுப் பொருட்கள் வாங்குவதற்கு வரிசையில் நின்ற சிறார்கள் உட்பட 66 பேர் கொல்லப்பட்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. பாலஸ்தீனத்தின் காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பேரழிவு ஏற்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் குடியிருப்பின்றி பொது இடங்களில் குடிசைகளை அமைத்து தங்கி வருகின்றனர். இந்த நிலையில் வியாழனன்று காசாவின் பல்வேறு இடங்களில் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல்களில் மொத்தம் 66 பேர் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது. தெயிர் அல் பாலா என்னும் இடத்தில் அல் அக்ஷா மருத்துவமனையில் உணவுப் பொருட்கள் வாங்குவதற்கு வரிசையில் நின்றவர்களின் மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்கியதில் 8 குழந்தைகள், 2 பெண்கள் உட்பட 15 பேர் கொல்லப்பட்டதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளனர். அந்த மருத்துவமனையை அமெரிக்காவின் உதவியை பெற்ற ப்ராஜெக்ட் ஹோப் குழுமம் நடத்தி வருகிறது. கோவில் பணத்தை கல்விக்கு செலவிடக்கூடாது என்று சொல்லும் அளவிற்கு எடப்பாடி பழனிசாமியின் நிலை ஆகிவிட்டது என்று தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி அலாசியஸ் மேல்நிலைப் பள்ளியின் 100ஆண்டு விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு, சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டு 100ஆண்டு விழா மலரை வெளியிட்டனர். 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகையும் பரிசுகளும் வழங்கினர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அப்பாவு,
கோவில் பணத்தை கல்விக்காக செலவிடக்கூடாது என்று கூறும் நிலை எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துவிட்டது என தெரிவித்தார். தமிழகத்தில் கிறிஸ்துவ அமைப்புகள் மூலமாக பெண்களுக்கான கல்வி நிலையங்கள் உருவானதையும் சுட்டிக்காட்டினர். நம்முடைய புனித அலாசியஸ் பள்ளியை ஆரம்பித்தவர்கள் அருட் சகோதரிகள் சர்வீத் கான்வென்ட் வியாகுல மாதா சபைன்னு சொல்லுவாங்க. அந்த சபையினர் தான் முதல்ல பெண்களுக்கு சொல்லி பள்ளிக்கூடம் ஆரம்பித்து அந்த புனித அலாசியஸ் மேல்நிலை பள்ளியினுடைய 100ஆண்டு நிறைவிழா நிகழ்ச்சிக்கு நானும் மாண்புமிகு சமூகநலத்துறை அமைச்சர் அவர்களும் மாநகர தந்தை அவர்களும் வந்திருப்பது எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அதிநவீன அரசு மருத்துவமனையை தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். திருவாரூர் மாவட்டம் முழுவதும் அரசு முறை பயணமாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இதில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து புதிய கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்டல், நலத்திட்ட உதவிகள் வழங்கல் ஆகியவற்றை செய்கிறார். இதன் தொடர்ச்சியாக திருத்துறைப்பூண்டியில் 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட அதிநவீன மருத்துவமனையை தமிழக முதல்வர் திருவாரூரில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். மேலும் அரசு துறை அதிகாரிகள், மருத்துவத்துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்தனர். திமுக கூட்டணியில்தான் மதிமுக இருக்கும் என்றும் திமுகவின் வெற்றிக்கு தொடர்ந்து பாடுபடும் என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆவேசத்துடன் தெரிவித்துள்ளார். மதிமுகவின் சென்னை மண்டல செயற் வீரர்கள் கூட்டம் பூவிருந்தவள்ளியில் நடைபெற்றது. இதில் கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ, முதன்மை செயலாளர் துரை வைகோ ஆகியோர் கலந்து கொண்டனர். இருவருக்கும் கட்சி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்ததுடன் செங்கோல், வீரவாள் ஆகியவற்றை பரிசாக வழங்கினர். கூட்டத்தில் வைகோ பேசிக் கொண்டிருந்த போது தொண்டர் ஒருவர் பேசியதால் அவரை கோபத்துடன் வெளியே போக சொன்னார். அதன் பின் பேசத் தொடங்கிய அவர் போயஸ் தோட்டத்தில் ஜெயலலிதாவை சந்தித்ததே தான் அரசியலில் செய்த தவறு என கூறினார். நம்மை குறிவைத்து தாக்குகிறார்கள், நம்முடைய இயக்கம் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள். இதற்கு மத்தியில் தான் இந்த இயக்கம் ஆதார சுருதியாக, ஜீவன் நிறைந்ததாக, ஆயிரம் தடைகள் வந்தாலும் அவற்றை தகர்க்கின்ற தோள்பலம் கொண்டவர்களாக என்னுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற கூற்றுடன்று மேல் வரினும் கூடி எதிர்க்கும் ஆற்றல் அதுவே படை என்ற வள்ளுவன் வாய்மொழிக்கு இலக்கணமாக ஈட்டி வாய்ந்தாலும் இவை கொட்டாமல் மார்பு காட்டுகின்ற வீரர் கூட்டம் எங்கே? ஹர்கிஷன் சிங், சுர்ஜித் அவர்கள் அந்த பேரணியை பார்வையிட்ட போது, தியான தலைவர் அண்ணன் சங்கரையா உள்ளிட்ட மார்க்சிஸ்ட் தலைவர்கள் அருகிலே இருந்த போது மாலையில் தொடங்கிய பேரணி எழுச்சி பேரணியை போலவே மறுநாள் காலை 7 மணிக்குத்தான் முடிந்தது. ஆனால் அதனை எந்த பத்திரிகையும் எழுதவில்லை. என்ன காரணம் தெரியுமா? ஒரே ஒரு காரணம். நான் கேட்டேன், எந்த பத்திரிகையிலே எனக்கு மிக நண்பர்களாக இருந்தவர்கள். அதிமுகவில் உள்ள அடிமட்ட தொண்டன் கூட அக்கட்சி பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அதிமுக பாஜகவோடு பயணம் செய்வதால் வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை நிராகரிப்பார்கள் என்று தெரிவித்தார். கல்விக்காக கோவில் நிதியை செலவிடுவது தவறு என்று எடப்பாடி பழனிசாமி சொல்வதை ஏற்க முடியாது என்றும் அவர் கூறினார். திமுகவின் ஆட்சி காலம் இருண்ட காலம் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்வது சரியல்ல என்றும் கார்த்திக் தெரிவித்தார். கள்ளசாராயம் குடித்து இறந்தோர் குடும்பத்திற்கு கொடுக்கும் நிதி உதவியை விட விபத்தில் உயிரிழந்தோர், காவலர்களால் கொல்லப்பட்டோர் குடும்பத்திற்கு கொடுக்கும் நிதி உதவி குறைவாக இருப்பது பற்றி கார்த்திக்கிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், இழப்பீட்டை பொறுத்தவரை மனிதாபிமான அடிப்படையில் தான் நிர்ணயிக்க வேண்டும் என தெரிவித்தார். இதற்கு இந்த அரசாங்கமோ இல்லை கடந்த அரசாங்கமோ காரணம் கிடையாது. இது ஒரு கல்ச்சரல் ப்ராப்ளம், ஒரு மைண்ட் செட் ப்ராப்ளம். இது போலீஸ் ஃபோர்ஸ்க்கே இருக்கிற ஒரு மனப்பான்மை. இந்த மனப்பான்மை போக வேண்டும். அதான் அந்த பேட்டியிலே நான் சொன்னேன், ஜாலியன் வாலாபாக் மென்டாலிட்டி.
ஜெனரல் டயர் மென்டாலிட்டி. இந்த மென்டாலிட்டியில் தான் இன்னும் இந்தியாவில் போலீஸ் ஃபோர்ஸ் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை மாற்ற வேண்டும் என்றால் ஒரு போலீஸ் ரெஃபர்மேஷன் கமிஷனை வைத்து எல்லாரையும் ரீட்ரைனிங் அனுப்பணும். ரீட்ரைனிங் அனுப்பி சைக்கலாஜிக்கல் இவாலுவேஷன் செஞ்சு ஒரு கிரைமை இப்படி தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும், இப்படி தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரவங்களை ட்ரீட் பண்ணணும், ஒரு சஸ்பெக்டை இப்படி தான் ட்ரீட் பண்ணணுன்ற ப்ரொசீஜரெல்லாம் திருப்பி கற்றுக் கொடுக்கணும். அதை விட்டுட்டு வெறும் அரசியல் ஆக்கணும்னு நினச்சிங்கனாக்க அங்கே எப்படி ஜெயராஜ் பெனிக்ஸுக்கு ஆச்சோ, எப்படி விக்னேஷுக்கு ஆச்சோ, எப்படி அஜித்குமாருக்கு ஆச்சோ, அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எங்கேயாவது ஸ்டேஷனில் நடக்கும். அதனால் அது முழு மறுசீரமைப்பு அணிந்தால்தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்கப்பூர்வமான தீர்வு. மயிலாடுதுறையில் பாமக பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்ற ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்திற்கு அன்புமணி சென்ற தகவல் அறிந்து 5 நிமிடங்களில் சுருக்கமாக பேசிவிட்டு புறப்பட்டார். மயிலாடுதுறையில் பாமக பொதுக்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்றது. இதில் GK மணி, அருள்மொழி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கட்சியின் நிறுவனரான ராமதாஸ் இந்த கூட்டத்தில் பேசும்போது தனது போராட்டத்திற்கு பிறகுதான் மயிலாடுதுறையை தனி மாவட்டமாக அறிவித்ததாகவும் காவிரி பாசன மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்ததாகவும் தெரிவித்தார். அவர் கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த போதே தைலாபுரம் வீட்டிற்கு அன்புமணி வந்ததை அறிந்ததும் இடையில் பேச்சை நிறுத்திவிட்டு அவர் புறப்பட்டு சென்றதால் பாமகவினர் ஏமாற்றமடைந்தனர். இந்த கூட்டத்தில் பாமக, வன்னியர் சங்கம் ஆகியவற்றின் நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் சாலையில் சாக்லேட் மூட்டைகள் வீசப்பட்ட நிலையில் அதை போலி சாக்லேட்டா, போதைப் பொருளா என்பது குறித்து சந்தேகம் எழுந்துள்ளது. தாராபுரம் உடுமலை சாலையில் ஒருவர் மூட்டையில் இருந்த சாக்லேட்டுகளை சாலையின் நடுவே போட்டுச் சென்றார். அந்த சாக்லேட்டுகள் போலியான பெயர்களுடன் தயாரிக்கப்பட்டவை என்றும் சில சாக்லேட்டுகள் காலம் கடந்தவை என்றும் தெரிய வந்தது. இதனையடுத்து தன்னார்வலர் ஒருவர் சாலையில் சிதறி கிடந்த சாக்லேட்டுகளை ஒரு மூட்டையில் சேர்த்து ஓரமாக வைத்தார். அவை போலி சாக்லேட்டுகளா, போதைப் பொருளால் தயாரிக்கப்பட்ட சாக்லேட்டுகளா என்று மக்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. பொது இடங்களில் சாக்லேட்டுகள் அல்லது உணவுப் பொருட்கள் வீசும் சம்பவங்களை கவனித்து சட்ட நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தினர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார செவிலியர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட இணை செயலாளர் ஜெயசுதா தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் செவிலியர்கள் 100க்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டு தடுப்பூசி பணியில் வெளியாட்களை ஈடுபடுத்தும் இயக்குநர் உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தினர். மகப்பேறு நிதி உதவி திட்டத்தை சமூக நலத்துறைக்கு மாற்றிக் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அவர்கள் முழக்கமிட்டனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் ஆன்லைன் சூதாட்டத்தில் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் இழந்த 4 குழந்தைகளின் தாய் நஞ்சு குடித்து தற்கொலை செய்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் CSI சர்ச் தெருவைச் சேர்ந்த அருண் பாண்டி ஆலங்குளம் காய்கறி சந்தையில் சுமை தூக்கும் தொழிலாளியாக வேலை செய்து வருகிறார். இவர் மனைவி ஸ்டெல்லாஸ்தர். இவர்களுக்கு 5 வயதுக்குட்பட்ட 3 பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளனர். இந்த நிலையில் ஸ்டெல்லாஸ்தர் மொபைல் போனில் வந்த லிங்க் மூலம் கடந்த மாதம் ஆன்லைன் விளையாட்டை தொடங்கியுள்ளார். முதலில் சிறிது பணம் ஆன்லைன் நிறுவனம் மூலம் ஸ்டெல்லாஸ்தர் வங்கி கணக்கிற்கு வந்துள்ளது. இதனால் தெரிந்த சிலரிடம் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் கடன் வாங்கி ஆன்லைனில் விளையாடியுள்ளார். ஆனால் முதலீடு செய்த பணம் திருப்பி வராததால் ஏமாற்றமடைந்தார். இந்த நிலையில் பணம் கொடுத்தவர்கள் பணத்தை திருப்பி கேட்க தொடங்கினர். இதனால் குடும்பத்தினருடன் தகராறு ஏற்பட்டுள்ளது. ஆன்லைன் ஆப்பில் பணம் தராவிட்டால் சாக போவதாக மெசேஜ் அனுப்பி வைத்துள்ளார். ஆனால் அந்த நிறுவனம் சரியாக பதில் தரவில்லை. இதனால் மனமுடைந்த ஸ்டெல்லா குழந்தைகளை தாய் வீட்டில் விட்டுவிட்டு அருகில் உள்ள மாட்டுத் தொழுவத்தில் வைத்து பூச்சிக்கொல்லி மருந்தை குடித்துள்ளார். மயங்கிய நிலையில் இருந்த அவரை உறவினர்கள் மீட்டு ஆலங்குளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர். செல்லும் வழியிலேயே அவர் உயிர் பிரிந்தது. இதுகுறித்து ஆலங்குளம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அவர் டெலிகிராம் ஆப் வந்த லிங்க் மூலம் பணம் கட்டி ஏமாந்ததுடன் கடன் கொடுத்தவர்கள் பணம் கேட்டு தொந்தரவு செய்ததால் தற்கொலை செய்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. புதுக்கோட்டையில் காரில் குடிபோதையில் வந்த காவலர் இருசக்கர வாகனத்தில் வந்தவர் மீது மோதியுள்ளார். புதுக்கோட்டை ராம் தியேட்டர் பகுதியைச் சேர்ந்தவர் சக்திவேல். இவர் இருசக்கர வாகனத்தில் இன்று காலை TVS கார்னர் பகுதியில் இருந்து சுப்பிரமணிய நகர் நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்போது பொலிரோ வாகனத்தில் வந்தவர் சக்தி மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியுள்ளார். இதில் சக்தி காயமடைந்த நிலையில் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் அவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதற்கு இடையில் விபத்தை ஏற்படுத்தியவரை பொதுமக்கள் விசாரித்ததில் அவர் காவலர் என்பதும்
அவர் பெயர் ராம் பிரசாத் என்பதும் தெரியவந்தது. விபத்தை ஏற்படுத்திய பின்னரும் காரை சாலை ஓரத்தில் நிறுத்திவிட்டு காவலர் ராம் பிரசாத் மீண்டும் மது அருந்தியுள்ளார். இதனால் ஆவேசமடைந்த பொதுமக்கள் அவரை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் கௌமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு கமிட்டி நிர்வாகிகளுடன் காவல் துணை கண்காணிப்பாளர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பெரியகுளம் தென்கரையில் உள்ள கௌமாரியம்மன் கோவில் திருவிழா ஜூலை 15, 16 ஆகிய நாட்களில் நடைபெற உள்ளது. இதையொட்டி பெரியகுளம் காவல் துணை கண்காணிப்பாளர் நல்லு தலைமையில் திருவிழா கமிட்டி நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் 3 பகுதிகளில் இருந்து வரக்கூடிய முளைப்பாரி ஊர்வலம், தீச்சட்டி ஊர்வலம் அவரவருக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் வந்து அம்மனுக்கு நேர்த்தி கடனை செலுத்திவிட வேண்டும் என்றும் கூடுதல் நேரம் எடுத்துக்கொள்ளக் கூடாது என்றும் தெரிவித்துள்ளனர். தெருக்களில் ஒலிபெருக்கியில் ஒளியின் அளவு குறைவாக வைத்து பாட்டு போட வேண்டும், பதாகைகளில் தேவையற்ற வாசகங்கள் இடம்பெறக்கூடாது என்பன உள்ளிட்ட கட்டுப்பாடுகளையும் காவல்துறையினர் விதித்துள்ளனர். கோவையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விமான நிலையத்திற்கு வந்த நடிகைகள் தமன்னா, கீர்த்தி செட்டி, ஓவியா, ஐஸ்வர்யா தத்தா ஆகியோருக்கு நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் பாரதி மோகன் உற்சாக வரவேற்பு அளித்தார். கோவை இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியில் நாளை இரவு பிளே ஒன் ஸ்டார் நைட் அவுட் ஷோ என்னும் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. பிட் ஹிட் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் சார்பாக நடைபெற உள்ள இந்த நிகழ்ச்சியில் தமன்னா, கீர்த்தி செட்டி, ஓவியா, யாசிக் ஆனந்த் உள்ளிட்ட நடிகைகள் கலந்து கொள்ள உள்ளனர். ஹரிஸ் ராகவேந்திரா, ஹர்ஷ்வர்தன், சிவாங்கி கிரீஷ், ஐக்கி பெர்ரி உள்ளிட்ட இசை கலைஞர்களும் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சென்னையிலிருந்தும் மும்பையிலிருந்தும் விமானத்தில் வந்த நட்சத்திரங்களுக்கும் கோவை விமான நிலையத்தில் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் பாரதி மோகன் வரவேற்பு அளித்தார். தமன்னா, ஓவியா, ஐஸ்வர்யா தத்தா ஆகியோரை விமான நிலையத்தில் கண்ட ரசிகர்கள் உற்சாகமடைந்து அவர்களுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மது போதையில் இருந்த அரசு அலுவலர்கள் ஒப்பந்த ஓட்டுநர் கன்னத்தில் சூடு வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கொடைக்கானல் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் சத்துணவு முட்டை ஒப்பந்தக்காரரிடம் அன்பழகன் என்பவர் சத்துணவு முட்டை வாகன ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். நேற்று இரவு முட்டை வாகனத்தை அலுவலகத்தில் நிறுத்த முயன்றபோது அங்கு இருந்த வட்டார அலுவலர் மாணிக்கம், சிவராஜன், ஜீப் ஓட்டுநர் சிவசக்தி ஆகிய மூவரும் அன்பழகனிடம் தகராறு செய்துள்ளனர். இதையடுத்து அன்பழகன் வாகனத்தை அலுவலக வளாகத்திலிருந்து எடுத்து வெளிப்பகுதியில் நிறுத்திவிட்டார். அதன்பின் அவர் தன் இருசக்கர வாகனத்தை எடுக்க வரும்போது தகாத வார்த்தையில் பேசியதாகவும் இதனால் மூவரும் தங்கள் கையில் இருந்த சிகரெட்டை அன்பழகன் கன்னத்தில் வைத்து சூடிட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அலறிய அன்பழகனை அங்கிருந்த பொதுமக்கள் மீட்டுள்ளனர். கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் அவர் சிகிச்சைக்காக சென்றுள்ளார். அன்பழகனை தாக்கிய 3 பேரும் மது போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. புகாரின் அடிப்படையில் கொடைக்கானல் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். என் பேர் அன்பழகன், புதுக்காடு அப்சர்வேட்லேருந்து வரேன். அண்ணா நகரில் பஞ்சாயத்து யூனியனில் முட்டை வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். கடந்த 5 மாதமாக ஓட்டிகிட்ருக்கேன். 5 மாதமாக அங்கே தான் வண்டி எடுப்பேன். என்னோடய பைக் அங்கே தான் நிப்பாட்டுவேன். நேற்று காலையில் எடுக்கும்போது அதிகாரிகள்லாம் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அதே மாதிரி சாயந்தரம் நிப்பாட்டும் போது வண்டியை நிப்பாட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. உடனே ஓனர் கூப்பிட்டு சொன்னேன். ஓனர் வந்து பரவாயில்ல, வெளியே நிப்பாட்டு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்னோடய பைக் உள்ளே இருந்துச்சு, அதை எடுக்க போனேன். அதிகாரிகள் எல்லாம் நிறபோதையில் வந்து தகாத வார்த்தையில் என்னை திட்டி சிகரெட்னால சூடு வச்சுட்டாங்க. அதிகாரிகளே இந்த தப்பை இப்படி பண்ணால் பொதுமக்கள் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இதுக்கான தக்க நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கணும்னு வலியுறுத்துகிறேன். காரைக்காலில் உலக புகழ்பெற்ற மாங்கனி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான காரைக்கால் அம்மையார் சிவனுக்கு மாங்கனி வைத்து அமுது படையலிடும் நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலில் 63 நாயன்மார்களில் பெண் நாயன்மாரும் ஈசனால் அம்மையே என்று அழைக்கப்பட்ட காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை எடுத்துக்காட்டும் வகையில் ஆண்டுதோறும் ஆனி மாதத்தில் மாங்கனி திருவிழா நடைபெறும். மாங்கனி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பரமசிவ அடியார் கோலத்தில் பவளக்கால் விமானத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மாம்பழங்களை இறைத்து வேண்டுதலை நிறைவேற்றினர். தொடர்ந்து சிவன் பிச்சாண்ட மூர்த்தியாக வந்து காரைக்கால் அம்மையார் இல்லத்தில் உணவு அருந்தி சென்றதை நினைவு கூறும் வகையில் அமுது படையல் நடைபெற்றது. பவளக்கால் விமானத்தில் வீதி உலா வந்த பிச்சாண்டனார் வசந்த மண்டபத்தை வந்தடைந்தார். அங்கு காரைக்கால் அம்மையார் சிவனை அழைத்து அமுது படையலிடும் நிகழ்ச்சியும் மகா தீபார்த்தனையும் நடைபெற்றது. அமுது படையல் நிகழ்ச்சியில் புதுச்சேரி சபாநாயகர் செல்வம், அமைச்சர் திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவனை வழிபட்டு சென்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே நடைபெற்ற மண்டல அளவிலான சிலம்ப போட்டியில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். ஓமலூரை அடுத்த
தொளசம்பட்டியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிக்கு இடையிலான மண்டல அளவிலான சிலம்ப போட்டிகள் நடைபெற்றது. இதில் ஓமலூர் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த பள்ளிகளிலும் பயிலும் சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு, தொடுமுறை உள்ளிட்ட சிலம்பு பிரிவுகளில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். தொடுமுறை பிரிவில் புள்ளிகள் பெறுவதற்கு விவேகத்துடன் திறமையாக விளையாடி பார்வையாளர்களை வியக்க வைத்தனர். மாணவர்களை காட்டிலும் மாணவிகள் இந்த சிலம்ப போட்டிகளில் அதிக அளவில் பங்கேற்றது பெண் குழந்தைகளின் வீரத்தை எடுத்துக்காட்டும் வகையில் இருந்தது. இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் மாவட்ட அளவிலான போட்டிகளுக்கு நேரடியாக தகுதி பெற்றனர். திருவண்ணாமலையில் ஆனி மாத பௌர்ணமி முடிந்து ஊருக்கு செல்ல ரயில் நிலையத்தில் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். திருவண்ணாமலையில் ஆனி மாத பௌர்ணமியையொட்டி தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்கள், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் மலைவலம் வந்தனர். பக்தர்கள் வந்து செல்வதற்காக சிறப்பு பேருந்துகளும் ரயில்களும் இயக்கப்பட்டனர். இந்த நிலையில் ஆந்திரா, தெலுங்கானா பகுதிகளில் இருந்தும் வந்த பக்தர்கள் மலைவலம் வந்து கோவிலில் வழிபட்ட பின் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் குவிந்தனர். விழுப்புரத்தில் இருந்து காட்பாடி செல்லும் ரயில் வந்தவுடன் பக்தர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ரயிலில் இடம் பிடிக்க ஏறினர். செங்கல்பட்டு மாவட்டம் சூனாம்பேடு அருகே செல்வ விநாயகர் எட்டியம்மன் ஆலய அஷ்டபந்தன கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் சூனாம்பேடு அருகே ஜவின்துறையில் உள்ள செல்வ விநாயகர் எட்டியம்மன் கோவிலை புதுப்பித்து அதற்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. முதல் நாள் யாகசாலை கணபதி ஹோமம், கோபூஜை, வாஸ்து, நவக்கிரக பூஜை ஆகியவை நடைபெற்றன. 3ஆம் நாள் யாகசாலை பூஜைக்கு பின் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. யாகசாலையில் இருந்து கும்ப கலசங்கள் புறப்பட்டு கோபுரத்தில் உள்ள கலசத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்த பின் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி வெங்கட்ராமன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். ஜூலை 27ஆம் நாள் தமிழகத்திற்கு வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கங்கை கொண்ட சோழபுரம் ஆடி திருவாதிரை விழாவில் பங்கேற்பு. தமிழில் அர்ச்சனை என்னும் புரட்சியை முன்னெடுத்தவர் குன்றங்குடி அடிகளார் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம். குன்றங்குடி கிராம திட்டம் கொண்டு வந்த பொதுவுடைமை சிந்தனையாளர் என பாராட்டு. மாவீரன் அழகுமுத்துக்கோன் பிறந்த நாளில் அவருக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் புகழஞ்சலி. ஆங்கிலேய அடிமைத்தனத்திற்கு எதிராக விடுதலை தீயை முதலாக பற்ற வைத்த மாவீரன். காசாவில் அமெரிக்கா உதவியுடன் செயல்படும் மருத்துவமனை மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல். உணவுப் பொருட்கள் வாங்க வரிசையில் நின்ற சிறார்கள் உட்பட 66 பேர் கொல்லப்பட்டதாக அதிர்ச்சி தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.